பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அற்புத பெருவிழாக்களில் நடப்பது என்ன? ஒரு புலனாய்வு ரிப்போர்ட். அற்புதங்களின் மூலம் குருடர்கள் பார்க்கிறார்களா? செவிடர்கள் கேட்கின்றார்களா? ஊனமுற்றோர் நடக்கின்றார்களா? இறந்து போனவர்கள் உயிரோடு எழுகின்றார்களா? இவை அனைத்தும் உண்மைதானா? மனிதர்களால் அற்புதம் செய்ய இயலுமா என்பதை விளக்கும் ஓர் புலனாய்வு ரிப்போர்ட். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் பிராடுத்தனங்களையும் பித்தலாட்டங்களையும் எவ்வித உறுத்தலும் இல்லாமல் இவர்கள் இந்த அளவிற்கு துணிச்சலோடு செய்ய முடிகின்றது என்றால் எப்படி இவர்களால் செய்ய முடிகின்றது? நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. நாம் ஆய்வு பண்ணோமையானால் இவர்களுடைய வேதம் இவர்களுக்கு அதை கற்றுத்தருகின்றது. அதனாலதான் எந்தவித உறுத்தலும் இல்லாம ஒரு குருடன் என்று அறிமுகப்படுத்தினவருக்கு கண்ணாடி போட்டு எவனாவது அறிமுகப்படுத்துவானா? குருட்டு போய் உலகத்திலே எவனாவது கண்ணாடி போட்டு பார்த்திருக்கீங்களா? ஆனால் கண்ணாடி போட்டவரை குருடன் என்று அறிமுகப்படுத்துகின்றார்கள். அந்த அளவிற்கு இவர்கள் துணிந்து பொய் சொல்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய வேதம் அவ்வாறு உருவாக்கி இருக்கின்றது. வேதம் உருவாக்கி இருக்கா? நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. எடுத்து படிச்சு பார்த்தோம்னா அப்படியே வருதுங்க. என்னுடைய அநீதியானது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், என்னுடைய பொய்யினால் தேவனுக்கு மகிமை உண்டாவதானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் என்று பவுலடிகள் இருக்காரே, அவர் ரோமர் என்ற 3வது அதிகாரத்தில் 4 முதல் 7வது வசனம் வரையும் சொல்லி காட்டுறாரு. நீ எவ்வளவு பிராடு புத்தலாட்டம் வேணாலும் பண்ணு, அயோக்கியத்தனம் பண்ணு, அட்டூழியம் பண்ணு, தேவனுக்கு மகிமை வரணும். நீங்க செய்யற இந்த பிராடுனால தேவனுக்கு மகிமை உருவாகுது. அப்படி தேவனுக்கு மகிமை உருவாகிற காரணத்தினால் நீங்க பாவி கிடையாது. இயேசுவிடத்துல நீங்க பெரிய கிரேட் உள்ள ஆளு என்று இவர்களுக்கு கற்றுத்தர்றதுனால தான் இவ்வளவு மோசமான விஷயங்களை எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் செய்கின்றார்கள். சகோதரர்களே, இப்படித்தான் இவர்கள் வார்த்தெடுக்கப்படுகின்றார்கள். அப்படி இவர்கள் வார்த்தெடுக்கப்படுறதுனால தான் இவர்களுடைய பிரச்சாரம் எல்லாமே எப்படி இருக்கின்றது? பொய்யைத்தான் மூலதனமாக கொண்டிருக்கிறத நாம பார்க்கின்றோம். முஸ்லிம் பேரை போட்டு போஸ்ட் அடிக்கிறாங்க. மூசா என்ற மோசஸ் பேசுகின்றார், அப்துல் காதர் என்ற ஆபிரகாம் பேசுகின்றார், நான் இந்து மதத்திலிருந்து வந்தேன், முஸ்லீமா இருந்து வந்தேன் என்று சொல்லி ஏற்கக்கூடியதை நாம பார்க்கின்றோம். ஒரு முஸ்லீமா இருந்து வந்தேன், முஸ்லீமே உரையாற்றுகிறார் என்பது போன்று பில்டப்புகளை கொடுத்து இவர்கள் பிரச்சாரம் செய்வதை விளம்பரம் செய்வதை நாம பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடியில இந்த மாதிரி ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. இயேசு திருப்பேழை சபை சார்பாக தேவ நற்செய்தியாளர் எஸ்.ஏ. அப்துல் காதர் ஊழியம் செய்ய உரையாற்றுகின்றார் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டுறாங்க. போஸ்டர் ஒட்டினா நமக்கு இவர்களுடைய இந்த பித்தலாட்டம் தெரிந்து விட்டது. ஏதாவது ஒரு ஆளை கூட்டிட்டு முஸ்லீம்ன்ற மாதிரியான நாடகத்தை நடத்தி இப்படிப்பட்ட ஏரியா வேலைகளை இவர்கள் செய்வார்கள். இது அவங்களுடைய பொழப்பாவே இருக்கு, நமக்கு தெரியதானே செய்யும் என்ற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், உடனடியாக மாநில நிர்வாகத்திலிருந்து டைரக்ஷனை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்ட நிர்வாகிகளும் ஆலங்குடி கிளை நிர்வாகிகளும் புதுக்கோட்டை மாவட்ட டிஎஸ்பியை சந்திச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. பேர்ல உரையாற்றிட்டு போனார்னா பிரச்சனை இல்ல, அப்துல் காதர் உரையாற்றாருன்னு ஏன் எங்களையும் வம்பு கிழிக்கின்றார்கள்? இவங்க செட்டப் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னவனையும் டிஎஸ்பி உடனடியாக அந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர் லாரன்ஸ் என்பவரை கூப்பிட்டு எச்சரிக்கை பண்றாரு. தெரியாதனமா பண்ணிட்டேன், இனிமே இப்படி எல்லாம் குழப்பம் விளைவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துட்டு போறாரு. குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்துல ஒட்டப்பட்ட போஸ்டர் எல்லாத்தையும் போலீசாரை கிழித்து எறிகின்றார்கள். இவர்களை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய டீம் களம் இறங்குது. அவர்கள் நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில நாங்க சந்தேகங்களை கேட்போம். ஒருத்தர் முஸ்லீமா இருந்து ஒருத்தர் கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டான்னு சொல்றீங்களா, நாங்க விட மாட்டோம் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சிக்குள்ள நம்மளுடைய சகோதரர்கள் போகின்றார்கள். போய் நாங்க சந்தேகத்தை கேட்கணும் அப்படின்னா சந்தேகத்தை கேட்க அனுமதிக்க மாட்டாங்க. துண்டு சீட்டை எழுதி கொடுக்கறாங்க. சந்தேகம் கேட்க வாய்ப்பு தரப்படல. நம்ம மக்கள் எந்திரிச்சிட்டாங்க. எங்களுக்கு இப்ப சந்தேகத்துக்கு பதில் சொல்லி ஆகணும். நீ எப்படி முஸ்லீம்னு சொல்லி எப்படி நீ அப்துல் காதர் என்ற பேர்ல நீ எப்படி ஏமாத்தலாம் என்று நம்முடைய சகோதரர்கள் கொதித்தெழுந்த உடனேயே நம்முடைய சகோதரத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்ப நீ எப்படியா முஸ்லீம் நீ சொல்றியே, நீ முஸ்லீமா சலாம் சொல்லி காட்டு பாப்போம் அப்படின்னு அவர் சொல்ற அந்த சலாத்திலேயே விளங்கி போச்சு இவர் எப்படிப்பட்ட பிராடு பித்தலாட்ட பேர்வழி என்று. சலாம் அலேக்கும், சலாம் அலேக்குமா, சலாம் அலேக்கும்லயே தெரிஞ்சு போச்சுல இவர் முஸ்லீம். ஒரு முஸ்லீம் இப்படி அவர் சலாம் சொல்லுவாரு, அவர் சொல்லக்கூடிய உச்சரிப்பை வச்சு விளங்கிக்கலாமா இல்லையா? அந்த மாதிரி நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனதா சொல்றீங்களே, உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி என்ன தெரியும் என்று நம்முடைய சகோதரர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள். குர்ஆன் மக்களை எல்லாம் காபிர்கள் எல்லாம் கண்ட இடத்துல வெட்ட சொல்லுது. அவரு பதில்
குர்ஆன் காஃபிர்களை கண்ட இடத்துல வெட்ட சொல்லுது. ஆதாரம் எந்த அடிப்படையில் அது சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? போர்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இப்படி சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியும்? போர்ல எதிரிகள் வந்தானா அவனை வெட்டதானே செய்யணும், உங்களை வெட்ட வந்தவன என்று சொல்லி நம்முடைய சகோதரர்கள் அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க பாப்போம் குர்ஆன்ல இருந்து என்று கேட்கின்றார்கள். அந்த முஸ்லிம் என்ற போர்வையில் இருந்த பாதிரியார் சொல்றாரு, இல்ல நான் குர்ஆன் கொண்டு வரல, நீ கொண்டு வரல, நாங்க கொண்டு வந்திருக்கோம் சொல்லி நம்முடைய சகோதரர் குர்ஆனை நீட்டி சொன்ன வசனம் எங்க இருக்குன்னு இப்ப எடுத்து காட்டு, அந்த எடுத்து காட்டி முன்பின் வசனத்தை வாசிச்சு காட்டு, எங்களுக்கு முன்பின் வசனத்தை வாசிச்சாலே உனக்கு விளங்கும் என்று சொல்லி நம்முடைய சகோதரர் குர்ஆனை தூக்கி கொடுக்கறாங்க. குர்ஆனை வாங்கிட்டு சொல்றாரு, இதுவரைக்கும் நான் குர்ஆனை படிச்சதே இல்ல. பாத்தீங்களா, அப்துல் காதர் பேரா, ஆனா குர்ஆன் அவர் படிச்சதே கிடையாதான். அப்போ இவர் போய் பிராடு பித்தலாட்ட பேர்வழின்னு விளங்கிருச்சா? அதோடு மட்டுமல்லாமல் இந்த பைபிள்ல எனக்கு ரட்சிப்பு இருக்கு, குர்ஆன்ல ரட்சிப்பு கிடையாது. குர்ஆன்ல ரட்சிப்பு இல்ல, பைபிள்ல ரட்சிப்பு இருக்கா உங்களுக்கு? எப்படி உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்? இயேசுவை கொண்டு உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்றீங்களே, இயேசுவையே சிலுவையில தூக்கி அரைஞ்சு அவரை தன்னைத்தானே ரட்சிக்க முடியலையே, அவர் எப்படி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போறாரு என்று நம்முடைய சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு பதில காணோம். அதே மாதிரி இதுலதான் நேர்வழி இருக்கிறதா, பைபிள படிச்சாதான் நேர்வழி கிடைக்குமா? நம்முடைய சகோதரர்கள் கேட்கிறாங்க, பைபிள படிச்சா நேர்வழி கிடைக்குமா? இந்த அருக்கு பைபிள் உன்னத பாட்டு, இந்த உன்னத பாட்டை மட்டும் வாசிச்சு உன்னத பாட்டை வாசிச்சா நேர்வழி கிடைக்குமான்னு சொல்லணும். இப்ப வாசிச்சு காட்டி விளக்கம் சொல்லுங்க பாப்போம் என்று நம்முடைய சகோதரர்கள் கேள்வி எழுப்ப, அதே நேரத்துல அப்துல் காதர்ன்றதை நீங்க ஒரு பேரை கிறிஸ்டின்ல ஒரு பேரை வச்சு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க கேள்வி கேட்க வேண்டிய வேலையே இல்லை. உன்னத பாட்டு எடுத்து படிங்க, நாங்க கேட்டு போறோம், வாதமே பண்ண மாட்டோம். வரி வரி படிச்சு விளக்கம் கொடுங்க. உன்னத பாட்டு தைரியம் இருக்கா உங்களுக்கு? கடவுளுடைய வசனம் தைரியம் இருக்கா உங்களுக்கு பண்றதுக்கு? என்ன வாதம் படிச்சு காட்டுங்க. கடவுளுடைய வசனம் எதை கொடுத்தாலும் நான் படிக்கிறேன் தைரியம் உங்களுக்கு வரல. நீங்க என்ன மனமாற்றம் பண்றீங்க? எந்த வசனம் எந்த வசனம் எடுத்துக்கொடுங்க, நான் எடுத்துக்கிற மாதிரி வெட்கி தலை குனிந்து அந்த இடத்துல கூனி குறுகி அந்த நபர் ஆட்டம் கொண்டு போறதை நம்ம பாக்குறோம். இதுதான் இவங்களுடைய பொழப்பா இருக்கின்றது. அதே மாதிரி மதுரையில நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவம் ஏற்பட்டது. மதுரையில ஒரு பெண்மணி கன்னியாஸ்திரி என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில பிரச்சாரம், முஸ்லிம் பெண்களிடத்துல கேன்வாஸ். அப்ப நம்ம என்ன செய்யறோம், போய் வடிமறைச்சு நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்றதா சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றது, அந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து வச்சீங்கன்னா நாங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுறோம் அப்படின்னு அவங்களுக்கு குசி தாங்கல. அப்படியா, அப்பனா வாங்க எங்கள்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படின்னு நம்ம அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறோம். இயேசு தன்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடக்கூடாது என்று தடை போட்டு இருக்கின்றாரே, இதுக்கு விளக்கம் என்ன? இயேசுவை சமாதான தூதர்ன்றீங்களே, இயேசு உங்களிடத்துல நான் சண்டை முட்டை தான் வந்தேன்னு சொல்றாரு, இதற்குரிய விளக்கம் என்ன என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கிறோம். இப்படி கேள்விகளை கேட்டவனையும் அந்த கன்னியாஸ்திரி அரண்டு போய், இது எனக்கு தெரியாது, எனக்கு மேல உள்ள பாஸ்டர்களை கூட்டு வர்றேன் என்று சொல்லி ஆள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா திருப்பி போன் அடிக்கிறாங்க. போன் பண்ணி நம்மள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி 2007ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி நடந்த ஒரு சம்பவம் இது. டிஜிஎஸ் தினகரன் இருக்காரா இல்லையா, மதுரைக்கு வர்றாரு, நீங்க அவரிடத்துல கேள்விகளை கேளுங்க, நான் அவரிடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனே ஒரு ஜெப கூட்டம் ஒண்ணு இருக்கு, அந்த ஜெப கூட்டம் முடிஞ்சவனையுமே நீங்க என்ன கேள்வி வேணாலும் டிஜிஎஸ் தினகரன் கேட்கலாம், உங்க எல்லா கேள்விக்கும் டிஜிஎஸ் தினகரன் பதில் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டாங்க. இதுதான் பைபிள், இயேசு இறைமகனா, பைபிள் ஒரு பைபிளையும் எடுத்துக்கொண்டு இது போன்ற புத்தகங்களையும் எடுத்துக்கொண்டு நிறைய குறிப்புகளாம் எடுத்துட்டு போறோம். போனா எத்தனை மணிக்கு டிஜிஎஸ் தினகரன் நம்ம விவாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, கரெக்டா 12 மணிக்கு நீங்க விவாதம் பண்ணலாம், அவருக்கு உங்களுடைய கேள்விக்கு பதிலளிப்பாரு, நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீங்க ஒரு 11:30 மணிக்கு நீங்க கரெக்டா ஜெப கூட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்றாங்க. நம்மளும் போறோம். போனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க முன்னாடி உட்கார்ந்துக்கிறீங்க, முன் சீட்ல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா தான் அவரிடத்துல உடனே கேள்வி கேட்கறது ஈஸியா இருக்கும், முடிச்ச உடனே போய் நம்ம விவாதத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு போய் நம்மளும் உட்கார்றோம். உட்கார்ந்தா அங்கே நடக்கக்கூடிய கூத்துக்களையும் அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் அப்பதான் நம்ம கண்ணால பார்த்தோம். இப்படியெல்லாம் மக்களை ஏக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருந்த மாதிரியே இறங்கும் ஐயா இறங்கும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இதோ உங்களுடைய கைகளை தூக்குங்கள் அப்படின்றாரு. உடனே எல்லாரும் கையை தூக்குறாங்க. இதோ இயேசு நிக்கிறாரு தெரியுதா அப்படின்றாரு. நிக்கிறாரு இருந்தா தெரியுறாருன்னு எல்லாம்
கடந்து சிரிப்பு, நமக்கெல்லாம் ஒரு பக்கம் சிரிப்பு வருது, அந்த பக்கம் என்னடான்னா Tears we will plead. ஒவ்வொரு அருகிலும் இயேசு நிற்கிறார். Jesus is standing beside every one of you. ஆதியும் அந்தமுமானவர் ஒவ்வொரு அருகிலும் The நிற்கிறார். beginning and the end is standing beside every. நீங்கள் இப்பொழுது முகமுகமாய் அவரை பார்க்கலாம். உங்கள் அருகே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது இறங்கிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் மழையை போல இறங்குவதை பார்க்கிறேன். உங்கள் ஆன்மீக கண்களை அவர் திறக்கிறார். இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்கள், ராஜாதி ராஜனை பார்க்கிறீர்கள். உங்களில் அநேகர் இயேசுவை இப்பொழுது காண்கிறீர்கள், அவரை பிரத்யட்சமாய் பார்க்கிறீர்கள். கையை தூக்குங்க, உங்களுடைய கையை. எல்லாரும் தூக்கிட்டோம். உங்களுடைய கையை பிடிக்கிறாரா? எல்லாம் சொல்றாங்க பிடிக்கிறாரு அப்படின்றாங்க. அடப்பாவீங்களா, இப்படி மக்களை எப்படியா ஏமாத்துவீங்க? இப்படியா ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அப்பதான் மனம் வெதும்புகின்றோம். இவர்கள் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள்லாம் தெரிய வருகின்றது. அப்ப பாக்குறோம் எப்படி மக்களை ஏக்கிறாங்கன்னு பாருங்க. அப்ப இயேசு உங்களுடைய கையை பற்றி விட்டார், இயேசுவே இறங்கு இறங்கு அப்படின்னு சொல்லி உடனே ஜெப கூட்டம் முடியுது ஒரு வழியா. இப்ப 12 ஆச்சு, 12:30 ஆச்சு, 1 மணி ஆச்சு, 1:30 மணி ஆச்சு, 2 மணி ஆச்சு. ஜெப கூட்டம் முடியும்னு பார்த்தா நைட்டு நடிச்சாம 3 மணிக்கு முடியுதுங்க. 3 மணிக்கு முடிஞ்சா இது என்னமோ 12 மணிக்கு முடியக்கூடியது 3 மணிக்கு முடியுதா? ஏன் இப்படி 3 மணி நேரம் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நம்ம விவாதம் பண்ணணுமா இல்லையா, டீச்சர்ஸ் தினம் 2 கேள்விகளை கேட்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், சரி ஓகேன்ட்டு அந்த 3 மணிக்கு எல்லா ஜபமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஜிஎஸ் தினகரனை பார்த்தா ஆளை காணோம். என்னடா இது, நம்மளோட விவாதம் பண்ண கூப்பிட்டாங்களே, நீங்க கேள்விகள்லாம் கேளுங்கன்னு சொன்னாங்களே, கேள்வியை கேட்கலான்னு பார்த்தா ஆளை காணாமே அப்படின்னு சொல்லி அந்த கன்னியாஸ்திரிட்ட போய் கேட்டா அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல டிஜிஎஸ் தினகரன் எல்லாம் உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கல. அப்ப எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க? இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்டு இயேசுவினுடைய அருளை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை பொய் சொல்லி நான் வரவழைத்தேன் என்று அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் விளங்குதா உங்களுக்கு? இப்படி திட்டம் தீட்டி நாங்க பிராடு பித்தலாட்டம் பண்ணுவோம், இப்படி திட்டம் தீட்டி அயோக்கியத்தனங்களை செய்வோம், இப்படி திட்டம் தீட்டி அட்டூழியங்களை புரிவோம். காரணம் என்ன? இயேசுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அப்படின்னு அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால், எங்க இப்படி பிராடு புத்தலிடம் பண்ணலாமாங்க என்று நாம கேட்கிறோம். அவங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன? என்னுடைய அநீதியானது தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால், என்னுடைய பொய்யினால் தேவனுக்கு மகிமை உண்டாகுமேயானால் நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன் அப்படின்னு உங்க பைபிள் வசனத்தை சொல்றாங்கன்னா, அப்ப புரிஞ்சா அவங்களுக்கு பொய் தான் இவர்களுடைய மூலதனம். அப்போ இதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விளங்கிக் கொண்டு இவரிடத்துல நாம ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் கிறிஸ்தவ சகோதரர்கள் கோபப்படக்கூடாது. என்னடா இந்த மாதிரி போட்டு கிளி என்று கிழிக்கின்றார்களே, இப்படி வெட்ட வெளிச்சமாக்குகின்றார்களே என்று இது ஏதோ காழ்ப்புணர்வுல பண்றதா நீங்க நினைத்து விட வேண்டாம். கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு நாங்க ஒரு கனிவான கோரிக்கையாக நாங்கள் வைத்துக் கொள்கிறோம். யாரு தவறு செய்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் விமர்சனம் செய்வோம். இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு அப்படி போதித்து தருகின்றது. இஸ்லாம் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, சாமியார்கள் என்ற போர்வையில அற்புதம் செய்யறதாக சொல்லி ஏமாத்துறாங்களா, உங்களுடைய உண்மை முகத்தையும் வெட்ட வெளிச்சமாக்குவோம். அவ்வளவு வேணாங்க. இப்ப இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க. இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராட் பேர் வழி மாட்டிக்கிட்டான, அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு, அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு 25 வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்றீங்க, எங்களுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்ங்கிறீங்க. உன் ரூமுக்குள்ள உட்கார்ந்து ஒரு கேமரா வச்சு உன்னை பார்த்துட்டே இருந்ததுக்கு எத்தனை நாள் பார்த்து தெரியல. அப்ப 2 நாள் போட்டு உன்னை கண்காணிச்சு அப்படி எடுத்து நீ சந்திச்சிருக்க விட்டுவிட்டாங்களே. உனக்கு அந்த ஞானம் இருந்தால், 7வது அறிவு இருந்தால், ஞானக்கண் என்று ஒன்று இருந்தால், உன்னுடைய கண்ணு எங்க கண்ணை விட கூடுதல் பவர் உள்ளதாக இருந்தால், அது ஏன் உனக்கு எடுக்கிறான் என்று ஏன் தெரியல சொல்லுவாங்க. வேற என்னது? அதே நேரத்தில் கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சொல்லி ஏற்கிறீங்களா? கிறிஸ்தவ பாதிரிமார்களுடைய உண்மை முகத்தையும் தோல் உரித்து காட்டுவோம். அதே நேரத்தில் முஸ்லீமாக இருந்தாலும் நான் அற்புதம் பண்றேன், பில்லி எடுக்கிறேன், சூனியம் எடுக்கிறேன், சூனியம் வைக்கிறேன், செய்வினை எடுக்கிறேன், இந்த மாதிரியாக சொல்லிக்கொண்டு தர்கா, தரிகா, முரீது, தட்டு, தகடு, தாயத்து என்று மக்களை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையும் கிழிப்போம். முஸ்லீம் செய்யறதுனால அட்டூழியம்லாம் கரெக்ட் சொல்ல மாட்டோம். அற்புதம் எந்த ஒரு மனிதனாலையும் செய்ய முடியாது, இயேசுவாலேயே செய்ய முடியலையே, நீ உங்களுடைய பைபிள் பிரகாரம் அப்படின்னு பொழுது நாங்க தயவு தாட்சியம் இல்லாம போட்டு உடைக்கிறோம் சகோதரர்களே. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், கீழக்கரையில ஒரு ஆலிம்சா,
அவர் தன்னை ஒரு ஆலிம் என்று சொல்லிக் கொண்டு பில்லி வைக்கிறேன், சூனியம் வைக்கிறேன், சூனியம் எடுக்கிறேன், மந்திரிச்சு தர்றேன் என்று சொல்லி பெண்களிடத்துல சிலிமிசம் பண்ணாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகளும் கீழக்கரை கிளை நிர்வாகிகளும் இணைந்து அந்த போலி ஆலிம்சாவை பிடிச்சு போலீஸ் இடத்துல ஒப்படைத்து போலீஸ கைது பண்ண வச்சாங்களா இல்லையா? அப்ப என்னன்னா இது கிறிஸ்தவ சகோதரர் என்ன விளங்கிக்கிற கூடாதுன்னா, என்னடா காழ்ப்புணர்வு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நீங்க விளங்கிக்கிற கூடாது. தர்காக்களின் நடப்பது என்னன்ற ஒரு சீடியை போட்டு கிளின்னு கிழிச்சோமா, தர்காக்கள் எப்படி எல்லாம் அட்டுழியங்கள் நடத்துகின்றார்கள், அற்புதம் செய்கிறோம் என்ற பேர்ல தர்கால எப்படி எல்லாம் மக்கள் இயக்கிறாங்கன்னு போட்டு காட்டோமா, அந்த மாதிரி ஒரு டிவிடி தான் இப்ப இந்த டிவிடி அற்புத பெருவிழாக்கள் நடப்பது என்ற டிவிடியும் அதனுடைய தொடர்ச்சி தான் ஒழிய இது நாங்க தனியா பண்றது நீங்க எதுவும் விளங்கிடக்கூடாது. இது காழ்ப்புணர்வுல பண்ணல. இதை நாம கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் அற்புதம் என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதர்களால் அற்புதம் செய்ய முடியுமா? எந்த மனிதராலையும் அற்புதம் செய்ய முடியாது. அற்புதம் என்பது படைத்த இறைவனத்தில் இருந்து இறை தூதர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்க செய்றீங்களே, நீங்க சொல்றீங்களே இந்த மாதிரி அற்புதம் செய்யறதாக சொல்லி, இந்த அற்புதம் செய்யறதாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நாம் ஒரு பகிரங்க சவாலை விடுகின்றோம், பகிரங்க அறைகூவல் ஒன்றை விடுக்கின்றோம். யார் யாரெல்லாம் அற்புதம் செய்யறதாக சொல்றாங்களோ அவங்க எல்லாம் வாங்க, சோதனை பண்ண தயாரா? நீங்க அற்புதம் தான் பண்றீங்களா? டெஸ்ட் பண்ணி பாப்போமா? கண்ணு குருடு சரியாகுது, செவிடு சரியாகுது, ஊமை எல்லாம் பேசுதுன்னு சொல்றீங்களே, வாங்க டெஸ்ட் பண்ணுவோமா? அப்ப சோதனைக்கு உட்படுத்தினால் ஒண்ணும் இல்லாம போயிடும். இப்படி ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டை போட்டு ஒரு கேமராவை கொண்டு போய் உங்களுக்கு தெரியாம எடுத்ததுலயே இவ்வளவு வண்டவாளம் கிழிஞ்சு போச்சே, இத சோதனைக்கெல்லாம் உட்படுத்தினால் ஒண்ணும் மிஞ்சாது. அதை நாம கவனத்தில் கொள்ளணும். அதே நேரத்தில் இஸ்லாம் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. இஸ்லாத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் இறை தூதராக நம்புகின்றோம். அவங்க உலக மக்கள் அனைவருக்கும் அந்த இறுதி தூதராக இருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இறை தூதராக மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தினாங்க. தன்னை சோதனைக்கு உட்படுத்த சொல்லி அழைப்பு விட்ட, அறைகூவல் விட்ட ஒரே இறை தூதர், ஒரே உன்னத தலைவர், உத்தம தலைவர், ஒரே ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பார்க்கிறோம், வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறைகூவல் விட சொல்லி சொல்கின்றான். இன்னமா ஆலிக்கும் பி வாஹிதத்தின் அன் தகுமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு மா பி சாஹிபிக்கும் மின் ஜின்னா. ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் போதிக்கிறேன், ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் ரெண்டு பேராவோ ஒவ்வொரு ஆளாவோ வாங்க, எனக்காக நேரம் ஒதுக்கி வாங்க, என்னை ஆய்வு பண்ணி பாருங்கப்பா. நான் உங்களுடைய தோழர் பைத்தியம் கிடையாது. உங்களுக்கு கடுமையான வேதனையை குறித்து எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்ற ஒரே விஷயத்தை உங்களுக்கு போதிக்கிறேன். நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்க அறைகூவல் விடுத்திருக்கின்றார்கள். அதை பகிரங்க அறைகூவல் விடுத்த செய்தியை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது என்னை எவன் வேணாலும் டெஸ்ட் பண்ணி பாருங்கப்பா, நான் சோதனைக்கு உட்பட தயார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப அற்புதம் செய்யறதா சொல்லிக் கொள்கின்றார்களே, எந்த போலி சாமியாராக இருக்கட்டும், போலி ஆலிம்சாவாக இருக்கட்டும், போலி பாதிரியாக இருக்கட்டும், யாரையாவது டெஸ்ட் பண்ண உட்படுத்துவாங்களா? சோதனைக்கு உட்படுத்த தயாரா இருக்கின்றார்களா? ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் அவரை சோதனைக்கு உட்படுத்தினா வண்டவாளம்லாம் தண்டவாளத்துல ஏறிவிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்த நிலையில சோதனை பண்ணலாம். இப்பதான் ஆள் இல்லையே, இப்ப எப்படி டெஸ்ட் பண்றது? அதுக்கு அல்லாஹ் அழகான ஒரு வழியை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். ஒவ்வொரு இறை தூதருக்கும் அல்லாஹ் பல அற்புதங்களை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அற்புதம் திருமறை குர்ஆன். இந்த அற்புதத்தை நீங்க டெஸ்ட் பண்ணுங்க. பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றோம், பகிரங்க சவால் விடுக்கின்றோம். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையிலும் இந்த சவாலை விடுத்துக் கொண்டிருக்கின்றான். இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி வதஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ் இன் குன்தும் சாதிகீன் ஃபஇன் லம் தஃஅலு வலன் தஃஅலு அத்தகுன் நார் அல்லதி வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா நம்முடைய அடியாருக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொள்வீர்களேயானால் உங்களுக்கெல்லாம் ஒரு பகிரங்க அறைகூவல், இது போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் பார்ப்போம். அல்லாஹ்வை தவிர வேற யார வேணாலும் நீ உதவியான அழைத்துக் கொண்டு இந்த மாதிரி ஒரு சூரா, ஒரே ஒரு அத்தியாயத்தை நீ கொண்டு வா. உன்னால ஒரு காலத்திலே கொண்டு வர முடியாது. அப்படி நீ கொண்டு வரலனா அல்லாஹ்வை நீ பயந்துக்கோ, நரக நெருப்புக்கு நீ அஞ்சிக்கொள். காஃபிரீன்,
காபீர்களுக்கு அல்லாஹ் அதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில அறைகூவல் விடுக்கின்றான். இதையே இந்த அற்புதம் செய்வதாக சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களுக்கும் நாம பகிரங்க அறைகூலாக விடுக்கின்றோம். நீங்க சரியான ஆட்களாக இருந்தால் இது மாதிரி இந்த திருமறை குர்ஆனை போன்று ஒரே ஒரு அத்தியாயத்தை நீங்க கொண்டு வாருங்கள் பார்ப்போம் என்று வல்ல இறைவன் பகிரங்க அறைகூவல் விடுக்கின்றான். இது ஒரு அற்புதம். இதை ஆய்வு பண்ணுங்க, இதை படிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 வசனம் கொண்டு வர முடியாது உங்களால. இந்த அறைகூவல் 1400 ஆண்டுகளாக முன்னாடி வைக்கப்பட்டிருந்தும் யாரும் இதுவரைக்கும் கொண்டு வர முடியல. இது அற்புதம். இதை நம்புங்க, இதை ஆய்வு பண்ணுங்க. இதை ஆய்வு பண்ணி சரியான மார்க்கம் எது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கிறிஸ்தவ மத மக்களுக்கும் இன்ன பிற சகோதரர்களுக்கும் நாம அன்பான அழைப்பை விடுத்து இந்த புலனாய்வு ரிப்போர்ட்டை நிறைவு செய்து கொள்கின்றோம். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீட்டுல கூட தீபாவளி பொங்கல் வந்ததுன்னா தாத்தா கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போக சொல்லுவாங்க எங்க அம்மா. அது இப்பதான் செய்யறது இல்ல. எக்ஸாமுக்கு அன்னைக்கு நாள் கூட தாத்தா காலில் விழுந்து விபூதி வச்சிருக்கணும் சொல்லுவாங்க. இப்ப நான் செய்யறது இல்ல அதெல்லாம். ஆனால் யாருமே எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்கள்கிட்ட சொந்த வீடு இருக்கு, வசதி நிறையாவும் இருக்கு. நான் நினைச்சிருந்தா இது இஸ்லாத்துக்கு வராம என்னால வசதியாவும் வாழவும் முடியும். ஆனா நான் 2 பிஸ்கட்டையும் 2 தோசையும் தின்னுகிட்டு ஒளி வச்சு தின்னுகிட்டு இருக்கணுங்கிறது எனக்கு கட்டாயம் கிடையாது. இறைவனை நான் இறைவன் கிட்ட போகணும். நான் மறுமையில சொர்க்கத்தை எனக்கு அல்லாஹ் நாடணும் அப்படின்னா நான் இறைவனுக்காக தான் நான் இந்த இம்மையில நான் வாழ்ந்தாகணும். பெண்களுக்கு எவ்வளவு கொடுமை இருக்கு. நான் இந்த புர்கா போறதுலாம் ரொம்ப ஒரு இதா சொன்னேன். அதெல்லாம் நான் போட மாட்டாங்க. சும்மா கேஷுவல் ட்ரெஸ் இருந்தாதான் அதனால என்ன இருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹ்